வணக்கங்க. என் பேர் விஜய். என் பையன் பேர் உதயதீரன். இப்போ என் பையனுக்கு 4 வயசு ஆச்சுங்க. பையன் 3 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இப்போ சில மாற்றங்கள் அவன்கிட்ட இருந்ததுனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோங்க. செக் பண்ணதில் அவனுக்கு தசைநார் சிதைவு நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் மருந்தே இல்லை, எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் உங்கள் பையன் 10 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் வீல் சேரு 20 வயசு வரைக்கும் இருக்கிறதே சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. நாங்கள் இது தெரிஞ்சு சரி வேறு ஏதாச்சும் வாய்ப்புகள் அமையுமா அப்படிங்கிறத கூகுளில் யூடியூப்பில் செக் பண்ணேங்க. அதில் வந்து அமெரிக்காவில் வந்து போன வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து அவங்க நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து உங்களுக்கு துபாயில் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடச்சிதுங்க. அது மூலிமா ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி அங்கே போயிருந்தேங்க. அங்கே போனப்போ ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பையன் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வந்துருச்சுங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டான். ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு வந்து 26 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தொகை வந்து எங்களால் வந்து திரட்ட முடியுமா அப்படின்னா அது முடியாது. நாங்கள் ஒரு இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். எங்கள் சொந்த பந்தமாக எல்லாம் சேர்ந்து பண்ணாலும் கூட அவ்வளோ பெரிய தொகை ஆகும்னா ஆகாதுங்க. பார்க்குற மக்கள், தொண்டு நிறுவனங்கள், இந்த தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து துணை நின்னீங்கன்னா நல்லா சீக்கிரம் இந்த பணம் சேகரித்து என் பையனை நான் காப்பாற்ற முடியும். இந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க. அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சால் சீக்கிரம் 4லேருந்து 5 வயசுக்குள்ளே என் பையனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு என்னால் காப்பாற்ற முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.